ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. நேற்று எதிர்பார்த்தோமா ஒரு கேப் டவுன் எதிர்பார்த்தோம். பட் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன கேப் கீழே வந்து தான் மேலே மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு வந்து ரிவர்சல் ஜோன்ஸை ப்ரீச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் கேண்டில் ப்ரீச் பண்ணிட்டாங்க, செகண்ட் கேண்டில் ப்ரீச் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பர் டோஜி வந்து நமக்கு ஜோனில் போடல. இங்கே ஒரு டோஜி போட்டிருக்காங்க. பட் நான் ஆஸ் இட் இஸ் சொன்ன மாதிரி ஒரு லாங் வீக் டோஜியாக இருந்துச்சு. லாங் வீக் டோஜி நம்ம என்றைக்குமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சைடில் வந்து மார்க்கெட் வந்து அந்தளவு ப்ரெஷராக இருந்திருக்கு ரெண்டு சைடுமே. ஸோ ரெண்டு பேருமே அங்கே டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்கும்போது நம்ம அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அகைன் இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு என்னோடய லெவலை ப்ரீச் பண்ணிவிட்டு கன்சால்டேட்லேருந்து இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு டோஜி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிது. ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து நிஃப்டி நான் போகல, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட என்ட்ரியில் இருந்துட்டேன். ஸோ அதனால் நான் நிஃப்டி போகல. பட் நிஃப்டி எடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 8 பாயிண்ட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் என்ட்ரி லெவல். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸாக இங்கே வச்சுருந்தாங்க, இந்த லோ தான் வச்சுருந்தாங்க. அண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸில் எங்கேயுமே நமக்கு இது கிடையாது, ரெஸ்டான்ஸ் கிடையாது. ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஸோ டார்கெட்டுன்றது பர்டிகுலராக எதையுமே நம்ம பிளான் பண்ணலை. பட் நான் என்ன மாதிரி ஒரு அசம்ஷனில் பிளான் பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டு ஹையான ரேஞ்சும் இதுதான், லோ வந்த ரேஞ்சும் இது தான். ஸோ இதை அப்படியே வந்து நான் வந்து மேலே கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன் இதை வந்து இந்த 0.5 நான் ஏன் ஸ்டேபிளாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் காலையில் எனக்கு இன்றைக்கி கிடச்ச டேட்டா படி காலையிலோட ஹை இதுதான் லோ. ஸோ இந்த ஒரு கேண்டிலோட ஈக்விபிலியம் லெவல் வந்து இங்கே தான் வருது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈக்விபிலியம் லெவலில் மார்க்கெட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அகைன் டோஜி போட்டு தான் மேலே கட் பண்ணாங்க. ஸோ நான் இந்த லெவலுக்கு போகும்போது ஐ வாஸ் இன் மை ஸ்டாப் லாஸாக இங்கே வைக்க சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் டார்கெட்டை புக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டேட்டாவே நமக்கு காலையில் கிடச்ச டேட்டா வச்சு தான் நம்ம இதை ட்ரேட் பண்ணோம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1:7 ஆஃப் ரேஷியோ நமக்கு கிடச்சிது. 10 பாயிண்ட் ஆஃப் எஸ்எலுக்கு 80 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் மோர் எனஃப். அதே மாதிரி இந்த ஜோனை நிறைய பேர் ஆக்சுவலி யோசிக்கலாம், இதெல்லாம் இப்படிலாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. எஸ், இது நிறைய டைம் இதை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இது நிறைய டைம் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் திரும்ப பாருங்கள், மார்க்கெட்டு ஒரு ஹை போய் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த பிவட்டல் மீன்ஸ், அதாவது இந்த ஒரு ஃபிப் லெவலில் மார்க்கெட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த லெவலுமே நாளைக்கு நமக்கு ஒரு ஜோன்ஸ் அமைஞ்சிருச்சா. ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து ரெஸ்டான்ஸ் தெரியல, ஓப்பன் ரெஸ்டான்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் நான் அன்னைக்கு டேக்கு வந்தக்கூடிய ஹை அண்ட் லோவை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நான் வந்து எப்பயுமே அதை நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு இன்றைக்கி வந்து இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால நான் சொன்னேன். பட் நான் எடுக்கலை, ஏன்னா நான் பேங்க் நிஃப்டியில் என்ட்ரியில் இருந்ததுனால நான் இதை எடுக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், த சேம் லாஜிக் இன் பேங்க் நிஃப்டி. பாருங்கள், மார்க்கெட்டு எங்கேயுமே வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ரீச் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு சின்ன லெவல் ஆஃப் டோஜின்றது எங்கேயுமே போடல. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு நான் இன்றைக்கி ஆக்சுவலி புட் சைடில் தான் என்னோடய என்ட்ரி புட் சைடில் தான் இருந்துச்சு. நான் என்ன ஸ்ட்ரைக் ஐ திங்க் 380 ருபீஸ்க்கு எடுத்திருந்தேன். திங்க் ஒன் செகண்ட், ஐ செக் தட். $52,800, எஸ், 52,800 ஆப்ஷனு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஓவர் ஹியர். எஸ், இந்த ஜோனில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். 386ன்ற ரேஞ்சில் வந்து நான் வந்து என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு ப்ரீவியஸாக அங்கே டேட்டாஸ் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு நேத்திக்கோட டேட்டாஸ் பாருங்கள், இந்த லெவலில் மார்க்கெட்டு சஸ்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆக்சுவலி இது நேத்தியோட டேட்டா. இன்றைக்கும் மார்க்கெட்டு இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, சாரி ஒன் செகண்ட், இது கொஞ்சம் நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இந்த ட்ரேட் மெத்தட், இந்த ட்ரேட் செட்டப் நான் என்னன்றதை. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா
எனக்கு இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்ததுமே இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு ஹையாக ரிஜெக்ட் ஆனாங்க. அண்ட் எனக்கு திரும்பவும் இந்த 50% அவங்க கட் பண்ணல. இந்த லாஜிக் எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் கேண்டலோட 50%ல் அவங்க சப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த லெவலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் கட் பண்ணதுமே நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் 440 வரைக்கும் போய் சடன் விக் எனக்கு 380 ருபீஸ்க்கு நான் எஸ்எல்ல ட்ரையல் பண்ணிட்டேன். நான் என்னுடைய ட்ரையல் இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே வச்சுருந்தேன், 357 வச்சுருந்தேன். அண்ட் அது 380க்கு நான் எஸ்எல்ல ட்ரையல் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டேன். என் என்ட்ரிலேருந்து ஒரு 6 பாயிண்ட் எனக்கு எஸ்எல் வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். பட் ஸ்லிப்பேஜில் வந்து எனக்கு 375 போய் விழுந்தாங்க. அதே மாதிரி எனக்கு பை பண்ண ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 396 போய் ஸ்லிப்பேஜில் விழுந்துச்சு. இது காமன். இது வந்து இது எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய பையர்ஸ் தான். ஈவன் நான் வந்து சம்வாட் எனக்கு எக்ஸிட் ஆனது, நான் என்ட்ரி ஆனது மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனால், ஆனால் நான் எக்ஸிட் ஆனது லிமிட் ஆர்டரில் தான் எக்ஸிட் பண்ணேன். எனக்கு அப்பவும் கூட ஆல்மோஸ்ட் எனக்கு 9 பாயிண்ட் ஸ்லிப்பேஜில் போய் தான் அடித்தாங்க. இந்த விக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லைவில் இருந்தவங்களுக்கு தெரியும், இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ரொம்ப அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு விக்கு. ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இந்த இடத்துல நான் எஸ்எல் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் 600 ருபீஸ் இன்னும் லாஸ் வந்துச்சு இந்த இடத்துல பண்ணும்போது. அகைன் மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், இந்த கேண்டலுமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு. பட் எனக்கு எஸ்எல் அடித்தாங்க. திரும்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் 515க்கு நான் இதை க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எஸ் 515க்கு நான் இதை க்ளோஸ் பண்ணியிருந்தேன். எஸ் இந்த லெவலுக்கு நான் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணேன். அதே 6 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நான் க்ளோஸ் பண்ணேன். திரும்ப வரையில் எனக்கு ப்ரீவியஸாக எனக்கு 6 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த லெவல் தான், சாரி 17 ரூபா ஸ்டாப் லாஸு. இந்த லெவலில் தான் நான் ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக இங்கே என்ட்ரி கொடுத்ததுமே இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப் இருந்துச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணதுமே அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே தான் 470 தான் 30 பாயிண்ட்ஸ் கேப்பில் போய் விழுந்தாங்க. அகைன் இங்கே கீழே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட்டில் போய் அடிச்சிட்டாங்க. 515 ஏன் எனக்கு டார்கெட்னா, நேற்று மார்க்கெட்டு டிராஸ்டிக்கான ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்தும் போது 1225லேருந்து 1230 இதுதான் மேஜர் மூமெண்ட்டு. இங்கே வந்து தான் கால் சைடில் வந்து மார்க்கெட்டில் புட் ரைட்டர்ஸ் இங்கே டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த லெவல் தான் புட் ரைட்டர்ஸ் நேற்று டாமினண்ட்டாக இருந்த லெவல் இந்த லெவல் தான். ஸோ புட் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ நம்ம அவங்கள அகென்ஸ்டாக நம்ம போகக்கூடாது. அந்த இடத்துக்கு போனதுமே நம்ம ரிலீஸ் ஆயிடணுன்றது தான். ஏன்னா அங்கே செல்லர் இருக்காங்க, நம்ம போய் அந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு ஓடி வந்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நேற்று இந்த லெவலில் ஷார்ட் பண்ணியிருந்தவங்க இங்கே வரும்போது அவங்க பேனிக்காக இருந்தாங்கன்னா, ஷார்ட் கவரிங் நடந்துருச்சுன்னா ரேலி பெருசாக இருந்திருக்கும் புட் சைடில். பட் அவங்க ஷார்ட் கவர் பண்ணலை, புட்டை தான் திரும்பவும் ரைட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கவரிங் நடந்தது தான் இந்த பெரிய ஃபால் வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் இந்த பெரிய ஃபால் நடந்துச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டு கால் சைடு இது ஆல்மோஸ்ட் பாருங்கள் இன்றைக்கி எக்ஸ்பைரி தான். பட் டேவோட ஹை பாருங்கள் 533, டேவோட க்ளோசிங்க்கு அவங்க 0க்கே வந்துட்டாங்க. அண்ட் மோரோவர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராடலில் வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸில் அவங்க ஸ்ட்ராடல் இருக்காங்கன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கி நல்லாவே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வில் ஷோ தட் வெப்சைட் ஃபார் யூ. மார்க்கெட் ஹவுண்ட்னு சொல்லிட்டு தெர் இஸ் a வெப்சைட்டு, ஐ வில் ஷோ திஸ். இதில் போய் பாருங்கள் என்னென்ன ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ராடல்ஸ் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன ப்ரைஸில் ஸ்ட்ராடல் நடந்துக்கிட்டு இருக்குன்றதையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி தான் நான் மோஸ்ட்லி ஸ்ட்ராடல் பார்ப்பேன். இல்லைனா ஒயபிள்ஸில் வந்து நான் ஸ்ட்ராடல்ஸ் பார்த்துருவேன் நான் எப்படியுமே. ஸோ ஏன்னா அங்கே எனக்கு ஸ்ட்ராடல் பிரேக் ஆகுதுன்ற பட்சத்தில் எனக்கு ஒரு என்ட்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கால்சைடில் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி நான் வந்து புட் சைடில் இருந்த ரீசன் வந்து இதுதான். இந்த டார்கெட் தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் மோரோவர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நமக்கு என்னோடய ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணாங்க. எங்கேயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு டோஜி செட்டப் ஏன் ஜோனுக்குள்ளே வரல. சரி, எனக்கு இதுக்கப்புறம் அவங்க என்ட்ரியை கொடுக்கல. நான் இந்த ரேலியில் நான் கேட்ச் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு அவங்க ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் தரல. இப்போ இந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இது 50% ஜோன். என்ன ஜோன் அப்படின்னா, இதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த சப்போர்ட் ஜோனு போயிட்டு திரும்ப எனக்கு இங்கே ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த ரிஜெக்ஷன் நடந்ததுமே இந்த லெவலில் நான் என்ட்ரி எடுத்தேன். நான் ஆக்சுவலாக இந்த லெவலில் இந்த கேண்டில் கட் பண்ணதுமே நான் என்ட்ரி போட்டேன். ஏன் போட்டேன்னா, எனக்கு நேற்று இங்கே ரைட்டர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா இவங்க தான் மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்கள ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க கூட பையர்ஸும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த பையர்ஸ் எல்லாமே அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. அப்போது திரும்ப கீழே வந்து இந்த செல்லர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு செக் பண்ண வருவாங்கன்றது என்னோடய அசம்ஷனு. ஸோ நான் மைனர் சப்போர்ட்டாக இங்கே போட்டிருந்தேன். இங்கே ஏன் போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த லெவலும் இந்த ப்ரீமியம் லெவலும் ஒன்றா இருந்துச்சு. பட் ஓவர் நைட்டில் ப்ரீமியம்ஸ் எல்லாமே டிகே பண்ணிட்டாங்க. அண்ட் மார்னிங் கூட நல்ல டிகே நடந்துச்சு. ஸோ இது வந்து சார்ட்டு ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிகே எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த லெவல் வரும்போது புட்டோட ப்ரைஸ் வந்து காலோட ப்ரைஸ் வந்து இங்கே என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓவர் நைட் டிகே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கேண்டல்லையுமே நல்லா டிகே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லெவல் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுன்ற டிசிஷன் நான் எடுத்துட்டேன். ஸோ என்னோட என்ட்ரி ஸ்கொயர் ஆஃப் இதாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஜோன் எங்கேயுமே கூட ப்ராப்பராக ஜோனில் அவங்க எதுவுமே ப்ராப்பராக இப்போ இந்த ஜோனு கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ப்ராப்பராக எங்கேயுமே டோஜி பக்காவான ஒரு டோஜி எங்கேயுமே வரல. மோரோவர் இது வந்து ஒரு எக்ஸப்ஷன்லாம், ஒரு எக்ஸப்ஷனில் நான் எடுத்தது தான். ஏன்னா மல்டிபிள் ஐடியாஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது மாதிரி அதில் எனக்கு இந்த ஜோன் டு இந்த ஜோன் இந்த லெவல்ஸ் மல்டிபிள் டச்சஸ்ன்றது இதுதான் எனக்கு இதுதான் மல்டிபிள் டச்சஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸ்டாப் லாஸாக இந்த லெவலில் டார்கெட்டாக இங்கே வச்சுருந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான ப்ராஃபிட் தான். எனக்கு காலையில் ஒரு எஸ்எல் அடிக்கலைன்னா எனக்கு ஒரு 120 ஒரு 140 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நான் நிஃப்டி புட் சைட் பேங்க் நிஃப்டி புட்டு எடுத்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். அண்ட் கால் சைட் நான் எதுவுமே ட்ராக் பண்ணல, ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. அண்ட் மோரோவர் எனக்கு சேம் நிஃப்டி நிஃப்டி பாருங்கள் பிரீச் பண்ணாங்க. எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் எனக்கு இது வரல ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் இதுவும் எடுக்கல. ஸோ அவங்க என் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல ரொம்ப நேரமாக சைட்வேஸில் தான் இருந்தாங்க. அகைன் நம்மளுடைய ரிவர்சல் ஜோனில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் சேம் ரெஸ்டாரண்ட்ஸ் போனாங்க. இந்த இடத்துல கூட நமக்கு நான் ஆக்சுவலாக ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹியர். இங்கே நம்மளை பிரீச் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு டோஜி மாதிரி போடுவாங்க, வி கேன் ட்ரை திஸ் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அவங்க அதை பண்ணவே கிடையாது. ஸோ 2 நாளாகவே நான் பார்க்குறேன் என்னோடய செட்டப்பில் ப்ராப்பரான என்ட்ரி வருதுன்னா 2 நாளாக எனக்கு என்ட்ரிஸ் எதுவுமே ப்ராப்பராக வரல. பட் we are trying to survive somewhere in this market and அதை சர்வை பண்ணிட்டும் இருக்கோம். அண்ட் ஓகே, நேத்தியோட ரேலி ஆக்சுவலி மேபி ஐசிஐசியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐசிஐசியோட ஏடிஆர் வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஷூட் அப் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதனால் நேற்று ஐசிஐசி ரேலி ஆச்சா அப்படின்றது தெரியல. ஆர் நிறைய பேர் சொல்கிறாங்க தட் பிரசிடென்ட் ஹஸ் பின் எலெக்டட், அதனால் மேபி அது லோக்சபா சேர்பர்சன்றல அவர் எலெக்ட் ஆனதுனால கூட இருக்கலாம். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் என்றால். பட் எனிவே மார்க்கெட் நேற்று பறந்துருச்சு. இதுதான் நேற்றுக்கான சினாரியோ. எந்த தூரம் கொண்டு போனாங்களோ HDFCயே நேற்று எங்கேருந்து கொண்டு போனாங்களோ இட் ஹாஸ் பீன் சேம் ரேஸ். இந்த ரேலி எதுக்கு அப்படின்றது நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோன்னா அது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். எனிவே மந்த் எக்ஸ்பைரி மூமெண்ட் எதிர்பார்த்துருக்கலாம். மூமெண்ட் கிடைக்காமல் இருந்ததுனால ஒரு மேஜர் லெவல் ஆஃப் என்ட்ரி இந்த இடத்துல போட்டு இண்டெக்ஸை மூவ் பண்ணி புக் பண்ணிடலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். இட்ஸ் அ காமன் திங். சரி, நம்ம அவ்வளோ இந்த இடத்துல நம்ம போக தேவையில்ல. வாங்க இப்போ நம்ம நாளையோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். இதுதான் கைஸ் நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸு. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஜோன்ஸ் பெருசாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கம்மிங் நியர்லி 145 பாயிண்ட்ஸ் நாளைக்கு ஜோன் இருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரேலியும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. மந்தோட எக்ஸ்பைரியும் நாளைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மேபி இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் எதாவது நடந்தால் கூட, அண்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 23,700 to 23,850 ஒரு 800 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை நாளைக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அண்டு ஏன்னா அவங்க கண்டினியூஸ் ரேலியாக தான் இருக்காங்க. மேபி மந்தோட அந்த ப்ராஃபிட் புக்கிங் எங்கேயா நடந்துச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு கீழே வரலாம். பட் ஹியூஜ் ஃபால் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ எனிவே வி கேன் செக் தட். நாளைக்கு அதை பார்க்கலாம் என்னன்றது. ஸோ நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,868 அண்ட் 23,723. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வி கேன் டேக் எ ட்ரை லைக் திஸ் ஆஸ் அ சப்போர்ட் ஆர் சம்திங் ஆஸ் அ ரிவர்சலாக கூட வி கேன் கன்சிடர் திஸ் லெவல். நான் இந்த லெவலை நான் வந்து ஐ வில் மேக் இட் as a ப்ளூ கலர். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். தி கேன் பி அ மைனர் சப்போர்ட்டாக இருக்கலாம்,
ஆர் கன்சல்டேஷன் ஜோனாக கூட இந்த ஒரு பர்டிகுலர் ஜோன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வி கேன் லெட் அஸ் see தட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதை வந்து 23,796 அந்த ஜோன் அது ஆக்சுவலாக. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி நம்ம ரிவர்சல் ஜோனில் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு மேபி ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக போட்டால் கூட இவங்களுக்கு ஜோன் சின்னது தான். ஸோ இவங்களோட ரேலியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நமக்கு இப்போதைக்கு நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நமக்கு இல்லை, ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. மேபி ஒரு ரிவர்சல் இங்கே கொடுத்தா கூட இன்னையோட ஹை என்னவோ அதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 100 150 50 to 150 வரைக்கும் தான் அவங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டே இருக்குது. அது வரைக்குமே எல்லாமே மைனர் சப்போர்ட் தான். ஸோ அழகாக அதை ப்ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ இந்த லெவல்ஸும் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் as it is ரிவர்சல் ஜோன்ஸ் ரொம்ப சின்னதாகுது. ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க திரும்ப அந்த நார்மல் கன்சல்டேஷன் ஃபேக்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. போன வீக் ஆஃப்டர் எக்ஸ்பைரி வெனஸ்டே ஆர் டியூஸ்டேலேயே நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டாடல்ஸ் நிறைய பேர் போட்டு ஆஸ் அ செல்லர்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறாங்க. நேற்று இந்த இம்பேக்ட் இல்லைனா கூட மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனில் தான் இருந்திருக்கும் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நேற்று அந்த ஒரு HDFC அண்ட் ICICI ரெண்டு இன்றைக்கி ஆக்சுவலி HDFC டவுனு, பட் ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசியும் நல்லா பூஸ்ட் ஆயிருச்சு. ஸோ ஏன்னா HDFC ரிலையன்ஸ் அண்ட் ICICI நினச்சாங்கன்னா இண்டெக்ஸ் தே கேன் லிஃப்ட் அப் ஆர் லிஃப்ட் டவுன் எது வேணால் பண்ணலாம். ஏன்னா ஹை வெயிட்டேஜ் ஆஃப் மோர் தென் 25% இவங்க ரெண்டு பேருமே நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா தே கேன் மூவ் எனி திங் ஹை ஆர் லோ என்ன வேணால் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸு 23,518 அண்ட் 23,592 வந்து நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல தான் ஆஸ் அ பையராக நமக்கு நம்ம கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ட்ரேட் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் சைக்காலஜிக்கலாக ப்ரிப்பேராக இருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ் நானும் லாஸஸ் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். அண்ட் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கான ஹோப் எங்கேயுமே விடாமல் டெக்னிக்கலி வி நீட் டு பி மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கீ லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சிம்பிள் லாஜிக் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மல்டிபிள் ப்ரைஸஸோட இம்பேக்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அந்தந்த ப்ரைஸில் நடக்குதோ அந்த ப்ரைஸை மட்டும் தான் நம்ம பர்டிகுலராக நம்ம பிளான் பண்ணுவோம். அண்ட் அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அதுதான் மேக்ஸிமம் 90% ஆஃப் என்னோடய ட்ரேட் செட்டப் அப்படி தான் இருக்குது. அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கும் நான் லெவல்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் கால்ஸ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. டெக்னிக்கல் நாலேஜஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அண்ட் எனி மார்க்கெட் நியூஸஸ் இருந்துச்சுன்னா நான் அதில் இமீடியட்டாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு அப்டேட் ஆச்சுன்னா இமீடியட்டாக நான் அதிலே அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் இந்த வீடியோ எப்பயுமே டெய்லி மார்னிங் 7:30 தான் வந்து யூடியூப்பில் வந்து ஷெடியூல் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கலாம். ஓவர் நைட்டில் இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆயிரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.